இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 119ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அவனுக்கு இருக்கிற திரளான செல்வம். எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சந்தோஷம் வருவதை போல ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவருடைய சாட்சியின் வழியில், அவருடைய வசனத்தின் வழியில், அவருடைய கற்பனைகளின் வழியில், கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையாகிய அவர் நமக்கு நியமித்த அவருடைய வார்த்தை, நமக்கு நியமித்த அவருடைய கற்பனை, அந்த பாதையில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்போதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மேன்மையை உண்டு பண்ணும். எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல இந்த உலகத்தில் காணப்படுகிற திரளான செல்வத்தில் நாம் களி கூறுவதை போல அதைவிட அதிகமாக கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அவருடைய கற்பனைகள் என்கிற அவருடைய சாட்சிகளின் பேரில் களி கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.